மகா சிவராத்திரி இப்போ மாசி மாதம் வரப்போகுது. பிப்ரவரி 26ஆம் தேதி உங்களுக்கு மகா சிவராத்திரி நாள் இந்த வருடம். அதாவது இந்த மகா சிவராத்திரி காலையில் 11 மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் 27ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 9 மணி வரைக்கும் சிவராத்திரி கும்பிடக்கூடிய நேரம்ங்கிறது இருக்குது. மகா சிவராத்திரி அப்படின்னாவே என்ன அப்படின்னா, நம்ம குலதெய்வத்தை வழிபடக்கூடிய நல்ல நாள். குலதெய்வத்தை ஏன் அன்னைக்கு நம்ம வழிபடணும் அப்படின்னு பார்த்தா, நமக்கு ஒரு ஐதீகம் இருக்கு. அதாவது மகா சிவராத்திரி அன்னைக்கு உங்களுக்கு மேலோகத்துல இருக்க நம்ம முன்னோர்களுக்கு அவங்களுக்கு பழைய நினைவுகள் கொடுக்கப்படுறதா ஒரு ஐதீகம் இருக்கு. ஸோ அவங்களுக்கு அந்த ஆத்மாவுக்கு பழைய நினைவுகளை கொடுத்தனையும் அவங்க கிளம்பி வரக்கூடிய இடங்கிறது குலதெய்வ இடத்துக்கு தான் அவங்க வருவாங்க. ஏன்னா நம்ம பாரம்பரியமா நம்ம சொல்லி வச்சிருக்கோம், குழந்தைகளுக்கு பரம்பரையா நம்ம எப்பயுமே மகா சிவராத்திரி அன்னைக்கு குலதெய்வத்துல கூடுங்க, குலதெய்வத்தை வழிபடுங்கன்னு சொல்லி வச்சிருக்கனால அந்த ஆத்மாக்கள் இங்க வந்தா நம்மளோட பரம்பரைய நம்மளோட சந்ததிகள் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாங்கிறதுக்காக அங்க வருவாங்க. ஸோ அங்க பார்க்குறப்ப நம்ம நிறைய நம்மளோட குறைகள் ஏதாவது இருந்தா நம்ம சிவராத்திரி அன்னைக்கு மனமுருகி நம்மளோட முன்னோர்கள்ட்ட நம்ம இந்த மாதிரி எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு கல்யாணம் லேட் ஆகுது, எனக்கு தொழில் செய்ய முடியல, ரொம்ப கடனா இருக்கேன், இப்படி உங்களோட கஷ்டங்களை நீங்க சொல்லி அங்க முறையிட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு வரக்கூடிய அந்த சிவராத்திரி அன்னைக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு வரக்கூடிய முன்னோர்கள் அவங்களோட புண்ணியங்களை உங்களுக்கு கொடுத்து உங்களோட பாவத்தை அவங்க ஏத்துட்டு அவங்க மேல போய் அவங்க அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்கு. அதனால நீங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்க உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போய் முறையா நீங்க நான் சொன்ன அந்த பிப்ரவரி 26ஆம் தேதி 11 மணியில இருந்து பிப்ரவரி 27 வியாழக்கிழமை 9 மணி வரைக்கும் நீங்க அந்த குலதெய்வம் கோயில்ல நீங்க பொங்கல் படையல் வைத்து உங்களோட ஜாதி வழக்கப்படி என்னெல்லாம் அந்த குலதெய்வத்தை வழிபடுறாங்களோ அதெல்லாம் நீங்க முறையா பண்ணிக்கோங்க. நம்ம சைவ வழிபாடா இருந்தாலும் சரி, அசைவ வழிபாடு நீங்க வேண்டுதல் வச்சு அது நிறைவேறியிருந்தா ஒரு கிடா வெட்டுறது, இது மாதிரி கோழி கொடுக்கறது, இது மாதிரி பழி கொடுக்கறதா இருந்தாலும் நீங்க பண்ணி படையல் வச்சு நீங்க முன்னோர்களை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நடக்க போற நல்ல பலன்கள் அதிகமா கிடைக்கும். ஏதாவது கெடு பலன்கள் உங்களே அறியாம ஏதாவது வந்துச்சு அப்படின்னாலும் அதை அவங்க தடுத்து நிறுத்துவாங்க. இந்த மகா சிவராத்திரியை நீங்க கண்டிப்பா முறையா உங்க குலதெய்வ கோயில்ல போய் வழிபடுறது மிகச்சிறந்தது. சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் மகா சிவராத்திரி அன்னைக்கு குலதெய்வத்தை நான் போய் கும்பிட முடியாது, எனக்கு லீவு கிடைக்கல, என்னால போக முடியாது, நான் என்ன பண்றது அப்படின்னு உங்களுக்கு போக முடியாத சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்க நைட்டு ஒரு 12 மணி to 1 அந்த நேரத்துல நீங்க விளக்கு ஏற்றணும். அதாவது நல்லெண்ணெய் தீபம் போட்டு கிழக்கு பார்த்து விளக்க வைக்கணும். அது மிகச்சிறந்த ஒரு நற்பலனை கொடுக்கும். அதாவது ஒரு செப்பு தகடு வாங்கி அதை வச்சு அதுக்கு மேல நீங்க காமாட்சி விளக்க வச்சு கிழக்க பார்த்து விளக்கு பொருத்திய வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு நல்ல பவர் உங்களுக்கு, அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி அந்த தகட்டுல அது ஈஸியா ஈர்த்து வச்சிருக்கும். ஸோ அதை நீங்க எடுத்து ஃப்ரேம் பண்ணி வீட்டில் வச்சிங்க அப்படின்னா நீங்க நீங்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உங்க வீட்டில் வச்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சேமிப்பா அது இருக்கும். நீங்க அதை அது மாதிரி வழிபட்டு பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா மகா சிவராத்திரினால வரக்கூடிய நற்பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். பொதுவா மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்க விரதம் இருந்து அன்னைக்கு முழுதும் விழிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட கோரிக்கைகள் கண்டிப்பா நிறைவேறும். நீங்க எந்த தயக்கமும் படாதீங்க. மகா சிவராத்திரி அன்னைக்கு உங்க குலதெய்வத்தை நினைத்து அது இருக்க திசை பார்த்து நீங்க கைகூப்பி வணங்குனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தேவையான நற்பலன்கள் உங்களை தேடி வரும். சிலர் எனக்கு குலதெய்வம் இல்லைங்க, நான் எப்படிங்க குலதெய்வத்தை கும்பிடுறது அப்படின்னு நிறைய பேர் கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ நீங்க பக்கத்துல இருக்க சிவன் கோயிலுக்கு போய் அந்த மகா சிவராத்திரி பூஜையில கலந்துக்கிட்டு நீங்க அதுல சொல்ற பரிகார முறைகளை நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த மகா சிவராத்திரினால உண்டாகக்கூடிய நற்பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும்.